அவதான் சித்ராக்கு தைரியம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கா. பாத்தீங்களாண்ணே, இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் பொம்பளைங்கள படிக்க வைக்க கூடாது. நீங்கதான் ஸ்கூல் காது போட்டோன்னு அனுப்பி வச்சுங்க. பாத்தீங்களா எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா? டேய் திவா, பிரச்சனை நம்ம சித்ரா மேல இல்லடா, அந்த இந்து. அவ வர்ற வரைக்கும் சித்ரா நல்லா தானே இருந்தா. அப்போ இதுக்கு காரணம் அந்த இந்து. அண்ணே, இந்து எந்த தைரியம் கொடுத்தாலும் சித்ராவுக்கு எங்கன போச்சு புத்தி? இவதான் வரலன்னு சொல்லியிருக்கணும். டேய் கருணா, என்னடா அமைதியா நின்னுட்டு இருக்க? அந்த இந்து உன் கூட தானே இருக்கா? உனக்கு அவ சித்ராவை படிக்க வைக்கிறான்னு தெரியல? அண்ணா இல்லண்ணா, நானே இப்போ நீங்க சொல்லிதான் கேள்விப்படுறேன். எனக்கு என்னமோ இவன் சொல்றதுல நம்பிக்கை இல்லைண்ணே. அந்த இந்து இந்த வீட்டுக்கு எப்ப வந்தாலும் அப்பவே இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களா மாறிட்டாங்க. அவ கூட இருக்கிற இவனையும் கண்டிப்பா மாத்திருப்பா. நம்ம கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே விசுவாசத்தை அந்த இந்து கிட்ட காட்டுறானே இந்த வேலைக்கார பாய. அண்ணா சத்தியமா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. என் விசுவாசம் எப்பவுமே கிருபானனுக்கு மட்டும்தான். அப்பா, கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ப்பா. இப்ப சித்ராவை படிக்க வச்ச மாதிரி நாளைக்கு எல்லாரையும் அந்த இந்து மாத்திருவா. இதுக்கப்புறமும் அவளை விட்டு வைக்க கூடாது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா சூப்பர்மா. எல்லாரும் கலக்கிட்டீங்க அம்மா. நாம இந்த வீட்டுல கஷ்டப்படுறத நினைச்சு பார்த்தா காமெடியா இருக்குல்ல? அவங்கள மாதிரி நடிக்கிறதுக்கே இவ்ளோ எரிச்சலா இருக்கே. அப்ப நீங்களா இத்தனை வருஷம் அவங்க கூட எப்படிதான் குடும்பம் நடத்துறீங்களோ? ஜெயந்தி, அது மாமா கார் சத்த மாதிரி இல்ல? அக்கா அப்படின்னு இல்லங்க, அவங்க வரட்டும், என்ன பண்றாங்க கைய விடு. ஐயோ விடு. மாமா தனியா வந்திருந்தா கூட பரவாயில்ல, இவங்க எல்லாம் வராங்களே.